புதுசாக ரிலீஸ் ஆன சீரிஸுடைய எபிசோட் 13-14 தாங்க பார்க்க போகிறோம். ஒரு குட்டி பிரேக் டவுனை பார்த்துலாம். மொதல் 10 எபிசோட நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மெயின் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுறதுமா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்புகிறேன். கதையோட ஆரம்பத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது மீமு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சன்லைட் கிட்ட நீங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு சொல்ல, ஏன்னா மீமு திடீர்னு அப்ரிஷியேட்லாம் பண்ணுறேன், நான் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் என்னோட அழகில் மங்கிட்டியா என்ன அப்படின்னு கலைக்கிறாரு. அப்போது ஜின்னோட அசிஸ்டன்ட் 2 பேர் ரேசிங்கை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது மீமோ இங்கே இருக்கிறத நோட் பண்ண உடனே 2 பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவளுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். அவள் தான் போன முறை எனக்கு நேவிகேட்டராக இருந்தா. எது நேவிகேட்டராக இருந்தாளா? மீமோ நீ என்ன காரியம் பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நேவிகேட்டர்ன்றது லவ்வர் மாதிரி. அதுவும் அந்த ஜின்னு யாரையுமே நம்ப மாட்டான். கேட்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடுது. இப்போது எல்லாம் சேர்ந்து கார்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நியூ இயர்மே ஆரம்பிக்குதுங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக ஜொலிக்கக்கூடிய வானவடிகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஹாப்பி நியூ இயர்னு என்ஜாய் பண்ணுறாங்க. சைனாவில் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நம்ம மீமோவுக்கு ஏகப்பட்ட ரெட் என்வலப்பையும் கொடுக்குறாங்க. அந்த என்வலப்பில் என்ன இருக்குன்னு யோசிப்பீங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த ரெட் என்வலப்பில் நிறைய பேர் காசு வச்சு கொடுப்பாங்க. இப்போது நம்ம ஹீரோவும் மீமோவும் தனியாக சேர்ந்து நடந்து போகிறாங்க. என்னைய வீட்டில் போய் விட போறியா? அப்போனா ஒரு கண்டிஷன், சின்ன வயசில் ஒவ்வொரு முறை நீ என்னை வீட்டுக்கு கொண்டு போகும்போது நீ என்னை தூக்கிட்டு போவேன், அதே மாதிரி நீ இப்போ என்னை தூக்கிட்டு போகணும்னு கேட்குறாங்க. சரி ஓகேன்னு இவருமே அவ்வளோ படிக்கட்டை கூட யோசிச்சு பார்க்காம அவ்வளோ தூரத்துக்கு பைப்பில் மீமோவை தூக்கிட்டே போகிறாருங்க. கதவு பக்கத்தில் வந்ததுக்கப்புறமும் மீமோ இறங்குற மாதிரி தெரியல. தரையில் தன்னோட காலே போடாமல் நம்ம ஹீரோவோட கால்கள் மேலே ஏறி நிற்கிறான். அப்படியே நடந்து வந்து நம்ம ஹீரோயினை வீட்டில் இறக்கி விட அவருமே அங்கேருந்து கிளம்பி போகும்போது, நீ என்னை தனியாக விட்டு போறியா? ஆனால் சின்ன வயசில் ஒவ்வொரு நியூ இருக்கும் நீ என்னை தனியாக விட்டு போக மாட்டேன், தூக்கம் வராமல் இருக்கக்கூடாதுன்னு நீ எனக்கு கதை சொல்லுவேன். நீ சொல்கிறது உண்மை தான், ஆனால் நான் ஒரே ஒரு கதை தான் சொல்லி முடிப்பேன், நீ அதுக்குள்ளே தூங்கிடுவேன். இங்கே பாரு, நீ சின்ன பொண்ணு இல்லை, இப்போ வாழ்ந்துட்ட அப்படின்னு சொல்ல மறுபடியும் நம்ம ஹீரோயினை ரெக்வஸ்ட் பண்ணுறான். இவருமே தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயினே தூங்கிட்டு இருக்கா. ஃபோனில் சாரிப்பா நான் ஏதோ ஆக்சிடென்டலாக தூங்கிட்டேன் அப்படின்னு ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு அடுத்த சீனில் உனக்கு நியூ இயர்க்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், கார் சாவியை கொடுன்னு சொல்லி அந்த காரை வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம லின்னுக்கிட்ட மொத்த ட்ரிஃப்டிங் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கற்றுக்கிட்டதை யூஸ் பண்ணி இப்போது பயங்கரமாக ட்ரிஃப்டிங்லாம் பண்ணி ஒரு செம்மையான ஹார்ட் ஷேப்பையுமே கார்லேயே வரைகிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு மனசுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷம். இதை எப்படி கற்றுக்கிட்டேன்னு கேட்க, உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு நம்ம மீம் கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அப்போ சரி நான் இன்னொரு முறை ட்ரிஃப்டிங் பண்ணுறேன். இல்லை நீ ஏற்கனவே சூப்பராக தான் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ட்ரிஃப்டிங் பண்ணுறேன். காரை ஓட்ட ஆரம்பித்து ஒரு சூப்பரான ஹார்ட் சிம்பிளையும் வரைகிறாரு. பக்கத்தில் ஒரு ஹார்ட்டை மட்டும் வரையல, அதுக்கு நடுவில் ஒரு அம்பையுமே விடுறாருங்க. ப்ரப்போஸ் மட்டும்தாங்க பண்ணல, மற்ற எல்லாமே இன்டெரக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏழை இப்படிலாம் பண்ணுறீங்க. அடுத்த சீனில் நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சன்லைட் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை கடவுளை வணங்குவாங்க, உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றும், அதுவும் காதல் விஷயத்தில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீமுவை வேண்டிக்க சொல்கிறாரு. என்னையும் ஜின்னையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறா. இவன் என்ன தான் ப்ரே பண்ணுறான்னு ஜின்னு கொஞ்சம் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். லைன் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க போய் பார்க்கலான்னு அதை பார்க்குறதுக்காக புறப்படுறாங்க. போகிற வழியில் கூட்டம் கொஞ்சம் நெரிசலாக இருக்குது. இதாண்டா சான்ஸுன்னு ஜின்னுடைய கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போது அந்த சிங்கம் உருவத்தில் டான்ஸுமே பயங்கர ஆரவாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஜின்னுக்கிட்ட க்ளோஸில் போயிட்டு ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போது ஜின்னை பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக கிஸ் பண்ணிடுறான். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல, ஏதோ தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி போகும்போது வான்சிங்கோடைய மொத்த ஃபேமிலியுமே அங்கே தான் இருக்காங்க. ஜின் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி உன்னுடைய ஓனரை க்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னு பெருசாக பொருட்படுத்துகிற மாதிரி தெரியல. வா போகலாம்னு மீனுவை இங்கேருந்து கூட்டு போக முயற்சி பண்ணுறான். உனக்கு அன்பா சொன்னால் புரியாதான்னு நம்ம ஜின்னையை மிரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஃபேங் நம்ம ஜின்னை மீட் பண்ணி, இங்கே பாரு நீ பிஸ்னஸ் பண்ணுற, மற்றவங்க மாதிரி இல்லாமல் நீ ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்த, அதுவும் குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப பாப்புலராக மாறிட்ட, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட பிஸ்னஸை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. பதிலுக்கு இங்கே பாரு உன்னோட பிஸ்னஸை டார்கெட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸ்னேக்கோட அப்பா, இங்கே பாரு அவன் உன்னோட சீனியரான், அவன் கொஞ்சம் மரியாதையாக பேசு, என்னுடைய பொண்ணு உன்னைய பற்றி சொன்னான், அவளுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நாளைக்கே நீ என்னுடைய மருமகனை மாறினா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், வெளியாளுங்களையும் நமக்கு க்ளோஸாக இருக்கவங்களையும் நான் ரொம்ப வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவேன். அப்படியா, எந்த அளவுக்கு வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்க, வெளியாங்க எல்லாத்தையும் எனக்கு கீழே தான் எப்போவுமே வச்சுருப்பேன், என்னோட மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கான்றதை சொல்கிறதுக்கு அவங்க எல்லார் முன்னாடியும் மீமுடைய கையை பிடிக்கிறாரு. அப்போ சரி நீயும் வெளியாளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போக அவர் கீழே இருக்க அடியாளுங்க எல்லாரும் நம்ம ஜின்னை தாக்குறதுக்காக பக்கத்தில் வராங்க. அப்போது இவருடைய ஃப்ரெண்டு சன்லைட் பார்த்தீங்கன்னா மேலே உயரத்தில் நின்றுக்கிட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சு சவுண்டு போடுறாரு. இங்கே பரா தம்பி, உன்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நீ இந்த விஷயத்தில் தலையிடாதான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அவன் என்னுடைய நண்பன், இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக தலையிடுவேன். அப்போது அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வராங்க. இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக மீமு ஓடி போயிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேமரா வாங்கி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸ்னேக்கி தன்னுடைய அப்பா கிட்ட வாங்க கிளம்பி போகலான்னு சொல்ல,
அவருமே தன்னுடைய ஆளுங்க எல்லாத்தையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே சீனை கட் போனால் வேன்சிங் பயங்கர எமோஷனலாக இருக்கா. தன்னுடைய மொத்த கோவத்தையும் பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறான். தான் இத்தனை நாளாக ட்ரூவாக லவ் பண்ண ஒரு பையன் தன்னோட கண்ணு முன்னாடியே வேற ஒரு பொண்ணுடைய கையை பிடிச்சா கண்டிப்பாக கோவம் வரதான செய்யும். அதுவும் சாதாரண உள்ள லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு நம்ம மீமுக்கிட்ட கூட அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. பயங்கரமாக பஞ்ச் பண்ணி தன்னோட கைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரத்தம் வந்துடுது. இவன் தன்னை காயப்படுத்துறதை பார்த்த உடனே ஃபேங்கால் தாங்கிக்க முடியல. போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் நம்ம ஃபேங் இவளை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபேங்க்கு வேன்சிங் மேலே தான் க்ரஷ் இருந்திருக்கும். அதனால் மெடிசன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்னேக்கியோட கைகளில் ஜென்டலாக அப்ளை பண்ணுறாரு. பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் சரி அந்த கையை கொடு அப்படின்னு கேட்க, இங்கே பாரா ஃபேங்க்கு, நீ என்றைக்குமே ஜின்னை உன்னால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அவள் கிளம்பி போன உடனே இவளால் தாங்கிக்கவே முடியல. அடுத்த நாளில் ஜின்னு பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஃபேங்கு போயிட்டு ஜின்னை மீட் பண்ணுறாரு. இங்கே பாரு, வேன்சிங்க்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் அவன்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்துக்க. பதிலுக்கு இங்கே பாரா, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதெல்லாம் உன்னோடைய பிஸ்னஸ்ஸு, இந்த விஷயத்தெல்லாம் நம்மளை சேர்க்காத, உன் நிலைமையை நினச்சா எனக்கே பரிதாபமாக இருக்குடா அப்படின்னு ஜின்னு சொன்ன உடனே அவ்வளோதான், ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டைக்கு நடுவில் ஜின்னு அடிக்கிறதுன்னு பாட்டிட்டு, இங்கே பாரு, எனக்கு நிறையா பொறுப்புகள் இருக்குது, நான் ஒருத்தரை பாதுகாக்கணும், அதனால் இதை இங்கே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எபிசோடு 13 ஆரம்பத்தில் ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மீமுடைய ஸ்டெப் மதரே, இங்கே பாருமா, உனக்கு டம்ப்ளிங்ஸ் பிடிக்காதுன்னு ஜின்னை என்கிட்ட சொன்னான், அதனால் உனக்காக நான் ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன் அப்படின்னு மீமுக்காக சாப்பாடை சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஜின்னு ஸ்மோக் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் அதை வாங்கி வச்சுக்கிறா. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்க, நானும் பேசாமல் இதே ட்ரை பண்ண போகிறேன், ஏன்னா கார் ஓட்டுற எல்லா பொண்ணுங்களும் ஸ்மோக்லாம் பண்ணுவாங்களே, ஏன் அந்த வேன்சிங் பொண்ணு கூட ஸ்மோக்லாம் பண்ணுறா. பதிலுக்கு சின்ன, அதெல்லாம் தேவையில்ல, நீ அவங்கள விட ரொம்பவே வித்தியாசமான பொண்ணு. பதிலுக்கு வித்தியாசமான பொண்ணா, எந்த விதத்தில் வித்தியாசமான பொண்ணு, எனக்கு நீ கண்டிப்பாக ஒரு யூனிக்கான ரீசன் சொல்லி ஆகணும், நான் எந்த விதத்தில் ஸ்பெஷல்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், எனக்கு நான் அழகாக இருக்கேன்னா அதை பற்றி பதில் சொல்லு, நீ மட்டும் இப்போ சொல்லலை, இனிமேல் நான் உனக்கு சிஸ்டர் கிடையாது. பதிலுக்கு ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரி, நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு ரீசன் வேணும்னு கேட்க, ஜின்னு மீமுவுக்கு ரொம்பவே க்ளோஸாக வந்து உனக்கு எக்ஸாக்டாக என்ன தான் காரணம் வேணும் அப்படின்னு கேட்க, இவ கொஞ்சம் பதட்டமாக ஃபீல் பண்ணுறான். அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அண்ட் இப்போது நம்ம ஜின்னு இத்தனால தேடிக்கிட்டு இருந்த பார்ட்ஸ் அவருக்கு கிடச்சிருக்காது. அதனால் அவரே அந்த பார்ட்ஸை மேக் பண்ணியிருப்பாரு. மேனோட கேரேஜில் இவர் ஏகப்பட்ட ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருப்பாரு. இந்த அளவுக்கு இவருக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு. இப்போது நீங்கள் ரெடி பண்ணியிருக்க பார்ட்ஸு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்க, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ரைடுமே பயங்கரமாக பண்ணுறாருங்க. அந்த காருடைய ஹெச்பி லிமிட்டை புஷ் பண்ணும்போது ஏதோ சம்திங் வெயிடாக ஃபீல் ஆகுது. லிமிட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக காரை இன்னுமே ஸ்பீடாக விட்டுறாரு. ஒரு கட்டத்தில் கார்லேருந்து புகை வர ஆரம்பிக்குது. சரியான சமயத்தில் காரை நிப்பாட்டி என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணுறாரு. இதை பற்றி நம்ம மீமுடைய அப்பா கிட்ட போயிட்டு கேள்வி கேட்க, இங்கே பாரு, நீ உன்னுடைய காரில் ஸ்மோக் வந்ததாக சொன்னேன், அப்போ நான் உன்னோட காரு கூலிங் சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக இல்லை, அந்த கெப்பாசிட்டியை அதிகப்படுத்த நீ போதுமான ஸ்பேஸை உருவாக்கணும், மற்ற பார்ட்ஸை மாடிஃபை பண்ணணும்னு சொல்ல இவருக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிடுது. சரிடா, ஒரு டெலிவரி வந்திருக்கு, இந்த ஃபுட்டையுமே டெலிவரி பண்ணுன்னு ஜின்னுமே அந்த மிகப்பெரிய ஆர்டரை டெலிவரி பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம பணக்கார கேரக்டர்லேன்னு தான். சொல்லின்னு பார்த்த உடனே, நீ எனக்காக அனுப்பிச்சி விட்ட அந்த பார்ட்ஸ் எனக்கு கிடச்சிது, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி, ஆனால் அந்த தேவையான பார்ட்ஸை இப்போது நானே பண்ணிட்டேன். அங்கேருந்து நம்ம ஜின்னு புறப்படுறதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் ஏதாச்சும் பாசிட்டிவாக போடுப்பான்னு சொல்ல இவருமே ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஜின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, நம்ம லின்னு ஃபீட்பேக்கில் டெலிவரி பண்ணவன் பார்க்குறதுக்கு செம்ம ஹாட்டாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்காருங்க. அந்த மெசேஜுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஏகப்பட்ட ரிப்ளைஸும் வர ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு அந்த மெசேஜை டெலீட் பண்ணுறா அப்படின்னு கேட்க, நாளைக்கு ஈவெண்ட்டில் கலந்துக்க, அப்போ தான் டெலிட் பண்ணுவேன்னு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ரேசிங் நடக்குதுங்க. அந்த பச்சை கலர் ரேஸ் ஓனருமே இருக்கான். எல்லாரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ 3வது இடத்துல இருக்கான். அந்த பச்சை கலரு முதல் இடத்துல போக யார் இப்போ 2வது வர போகிறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு லின்னுக்கிட்ட சொல்ல, நான் எப்போவுமே 2வது இடத்த பொருட்படுத்த மாட்டேன், ஃபஸ்ட்டு பிளேஸை மட்டும்தான் நான் கேர் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எல்லோ கலருமே நல்லா தான் ஓட்டுறேன், பட் டேர்னிங்கில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லீட் எடுக்கிறாரு. முதல் இடத்துக்கு போகலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா அவனுடைய டிஃபென்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் இவரால் ஓவர் பண்ண முடியல. இங்கே பாரு பிராண்டி, உன்னோட கார் லிமிட் 600 அச்சிப் தான், அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி உன்னை நீயே இம்ப்ரெஸ் பண்ணிக்காதாடா அப்படின்னு ஹீரோ கிட்ட கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாரு. நம்ம ஜின்னு அவருடைய காரை மாடிஃபை பண்ணியிருக்க விஷயம் இவங்க யாருக்குமே தெரியல. ஸோ 2வது இடத்துல பயங்கர க்ளோஸில் போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோடைய காரு காணாமல் போயிடுது. எங்கடா அவன் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் ஆச்சரியப்படும் போது அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, இவர் தன்னோட ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறாருங்க. சரியான சமயத்துக்கு வெயிட் பண்ணி அந்த ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் இருக்கவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக இவர் ஈஸியாகவே ஓவர்டேக்கும் பண்ணிடுறாரு. இங்கே பாரு, நீ ஏற்கனவே டாப்பில் தான் இருக்க, உன்னுடைய காரு வேங்கிள் இன்ஜினு, உன்னோட லைஃப் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஈஸியாகவே ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வின் பண்ணுறாரு. இவன் மறுபடியும் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டான். 2வது முறையாக அவனுடைய பொட்டன்ஷியல் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு லின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மீமும் சின்னுக்கிட்ட, எப்போவுமே நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்குற,
இந்த முறை என்னுடைய சமையல் ஸ்கில்லை உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு யூடியூப்பை பார்த்து சமைக்க ஆரம்பிக்கிறான். வெங்காயத்தை போட்டாச்சு, இப்போ பாரு எண்ணெய் ஊற்றுறேன்னு அதோட ஹீட்டு சுற்றக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அதை பார்த்து ஜின்னு இந்த பக்கம் ஓரமாவா அப்படின்னு அவருமே சமைக்கிறாரு. இந்த கேப்பில் ஒரு ஸ்ட்ராபெரியுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜின்னுக்கு ஊட்டி விட்றான். 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்பிள்ஸாக சமைச்சு டிஷ்ஷு பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் சன்லைட் கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ டாப் பிளேஸில் வந்ததுக்காக எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கால் பேசுகிறதுக்காக நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போக மீமு பக்கத்தில் இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடறாங்க. குடிச்சதுக்கப்புறம் மீமு சும்மாவா இருப்பா, நம்ம ஜின்னு ஃபோன் பேசும்போது பக்கத்தில் போய் நிற்க, சரிடா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு காலையுமே கட் பண்ணுறாரு. க்ளோஸில் வந்து நிற்கிறான். ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா போலன்னு யோசிப்பீங்க. நம்ம ஜின்னுடைய லிப்ஸ்லேயே கிஸ் கொடுக்குறாங்க. இதை விட ஒரு கொடுமை, இதே இடத்துல எபிசோடையுமே முடிச்சிடறாங்க. நானே எதிர்பார்க்கல தான். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குன்னு கமெண்ட்டும் நம்ம வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொதல் 10 எபிசோடில் உங்களுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம மெயின் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனல் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் சேனல் போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.